குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 5லே அமையப்பெறுகிறார் ராகு, 6லே அமையப்பெறுகிறார் சனி பகவான். 6ஆம் இடத்து சனி பகவான் உடலிலே இருக்கக்கூடிய நோய்களை விலக்கி உங்களுக்கு வக்கரப்பெறுவது இருப்பதால் பல்வேறு விதமான சோதனைகளையும் உங்களுக்கு சாதனையாக மாற்றித்தரக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியிருக்கிறார் சனி பகவான். உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், வெற்றிகரமான விஷயங்கள், அதே போல் சில நேரங்களிலே உங்கள் நண்பர்களிடத்திலே உங்களுக்கு கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் முன்னேற்றகரமான விஷயத்திலே நடக்கும். அதே போல் எதிர்பார்த்த இடத்திலே நீங்கள் லாபம் பெறுவீர்கள். புதிய தொழில்கள், அதே போல் கம்பெனி மாறுவது, தொழிலுடைய நுட்பங்கள் மாற்றிக்கொள்வது, நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போல் பல விதமான நண்பர்களை பெறக்கூடிய நீங்கள் ஜனவசியம் பெற்று உங்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அதே போல் தொழிலே நலிவு பெற்ற நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் அடைந்து அதன் மூலியமாக லாபங்களும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு இன்பமான சூழ்நிலை சேரும். எதிர்பாராத இடத்திலே உங்களுக்கு பணவரவு வர இருக்கிறது. அதே போல் சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு, அதே போல் முதுகு சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது மிக மிக சிறப்பு.